போகிறது மட்டன் பிரியாணி ரெசிபி. இது என்னோட ஃபஸ்ட் லாக் குக்கிங் ரெசிபியில் ஃபஸ்ட் லாக் நான் போடுறேன். இது ஃபஸ்ட் லாகும் கூட. மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படின்னு பார்க்கலாமா? இதில் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது தம் பிரியாணி. மட்டன் பிரியாணி நம்ம பார்க்க போகிறது தம் பிரியாணி. ஸோ அந்த மட்டனை வந்து நம்ம தனியாக குக்கரில் நல்லா அலசி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு. நம்ம இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மட்டன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அந்த மட்டனை அப்படி நம்ம என்ன பண்ணலாம், மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அது மூடி வச்சு கரெக்டாக மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட்டால் போதும். நார்மலாக மட்டன் லேசாக எலசாக இருக்குன்னா ஒரு 5 விசில் விட்டாவே போதும். அதுவே ஜாஸ்தி தான் 4 விசில் விட்டால் ஓகே தான். ஸோ விட்டு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த மட்டன் தனியாக வெஞ்சிரும். நம்ம அடுத்தது தாளிக்கிறதுக்கு போயிடலாம். தாளிக்க மீன்ஸ் நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ண போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வட்டை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிலும் நீங்கள் அதை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போடுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் போடணும். ஆனியன் கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கணும். பச்சை மிளகாய் வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம மட்டன்லேயும் வந்து வேக வைக்கும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ, நம்ம 1 கிலோ கிட்ட மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 1 கிலோ மட்டன் பிரியாணின்னும் போது நம்ம 1 கிலோ கறிக்குன்னா 3/4 கிலோ வெங்காயம், அந்த ரேடியேஷன் சொல்கிறேன். 3/4 கிலோ வெங்காயம், ஒரு 1/2 கிலோ தக்காளி எப்படி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஏன்னா புளிப்பு ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நம்ம தக்காளி வந்து லிமிட்டடாக எடுத்துக்கணும். 3/4 கிலோ வெங்காயம்னா 1/2 கிலோ தக்காளி. ஸோ அந்த ரேடியேஷனில் எடுத்துக்கோங்க. வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா இது 1 கிலோ நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறதால ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கணும். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை அது போகும். இஞ்சி பூண்டை ஃப்ளேவர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நம்ம வெங்காயத்துலேயே உப்பு போட்டதுனால தக்காளியில் வந்து உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுலேயே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம போட்டிருக்கோம். ஸோ மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், வேக வைக்கும் போது சரிலையும் உப்பு போட்டிருக்கோம். தக்காளிக்கு உப்பு தக்காளி நல்லா பழமாக நல்லா மசிஞ்சிடும் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு அது போட்டதுனால. தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போது கொத்தமல்லி புதினா வந்து ஒரு நம்ம கைப்பிடிக்கு இருந்தால் போதும். கைப்பிடி புதினா கைப்பிடி விட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி இருந்தால் போதும். ஏன்னா அது வந்து வாசனைக்கு தான் போடுறது. ரொம்ப போட்டால் அப்புறம் இலை மாதிரி இருக்கும், ரொம்ப இலையாக தெரியும். ஸோ அதனால் ஒரு கைப்பிடி புதினானா கைப்பிடியோட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா மட்டனில் வர 1.5 ஸ்பூன் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் போடணும். 1.5 கப்னா இப்போது எக்ஸாம்பிள் வந்துட்டு ரொம்ப பெரிய கப்பாக இல்லாமல் மீடியம் சைஸ் கப்பாக இருந்தால் ஓகே தான். ஸோ 1.5 கப் தயிர் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான ஃப்ளேவர் வந்து கரெக்டாக ஆட் ஆகும். உங்களுக்கு நல்லா இறங்கும். நல்லா ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு சிம் வச்சிங்கன்னா ஓகே. அந்த மிக்ஸில் நல்லா ஃப்ளேவர் வந்து ஆட் ஆகி நிற்கும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அரிசி வந்து வேக வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து வடித்து தான் செய்ய போகிறோம், தண்ணி அளவு ஊற்றி செய்ய போகிறது கிடையாது. ஸோ தனியாக நீங்கள் சாப்பாடை வந்து அரிசியை வந்து வேக வச்சுருங்க. அரிசியை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தனியாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மசாலா ரெடி பண்ணுறோம் இல்லையா, பிரியாணி மசாலா. ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வேக வச்ச கறியை வந்து எடுத்து போட்டுருங்க. வேக வச்ச கறி எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சோறு கொதிக்குது இல்லையா, பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொதிக்கலாம். சூடாக இருக்கும் தண்ணி லேசாக ஒரு 2 குளிக்கரண்டி தண்ணி மாதிரி எடுத்து மேலே மிதமாக, ஏன்னா சேர்வை நமக்கு வந்தால் தான் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் லேசாக 2 குளிக்கரண்டி தண்ணி வந்து நம்ம ஊற்றுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெமன், 1 கிலோ பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சைஸ் லெமன் தான், ரொம்ப பெரிய சைஸ் லெமன் எடுக்கல. பெருசாக இருந்துச்சுன்னா 1 லெமன் போதும், சின்னது இருந்துச்சுன்னா 2 லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெமன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 1 லெமனே போதும்.
அது லெமன் ஜூஸ் எடுத்து நீங்கள் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இந்த சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்து ஒரு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நெய் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நெய் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நெய் இருந்தால் போதும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்பூன் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் கணக்கு வரும் அது. ஸோ அந்த நெய் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருந்து குக் ஆனால் தான் அந்த மசாலாலாம் கறி நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த சாதம் வெந்திருக்கும். அந்த சாதத்தையும் நீங்கள் வடிச்சிட்டு அந்த வடித்த சாதத்தை வந்து இந்த மசாலாவில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கிளறி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடு வந்து உடையும். ஸோ அதனால் ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஜென்டலாக உடையாமல் அழகாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து சாப்பாடு வந்து உடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணுங்க, கேசரி பவுடர் வந்து நல்லா தெளிச்சு விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு மேலே போடுறதுக்கு. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் சொல்லிட்டு அப்படி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது போட்டுட்டு நீங்கள் மூடிட்டு தம் போட்டு வைக்கணும். தம் எப்படின்னா நல்லா வெயிட்னா நீங்கள் சாதம் வடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த தண்ணி இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா நல்லா சுடு தண்ணி வெயிட்டாக நம்ம தம் போடுறதுக்கு வெயிட்டான ஏதாவது பாத்திரம் மேலே வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவாவை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே அந்த வெயிட்டான பாத்திரம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் அப்படி ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்படி சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கப பிரியாணி ரெடி. ஓகேங்களா? நல்ல டேஸ்டியான அருமையான பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.